Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். சின்ன டிசைனிங் வீடியோ சின்ன ப்ளவுஸ்ல. ஆக்சுவலி எப்போ நம்ம ஃபுல் ப்ளவுஸ் தான் ஒர்க் பண்ணுவோம், அது டைம் ஆகும் அப்படின்ட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு மினியேச்சர் ப்ளவுஸ் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இது ஒரு மினி ப்ளவுஸ் மாடல். அதில் என்ன டிசைன்னா நேற்று நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அந்த நடுவில் இது கட்டானா பீட்ஸ் போட்டது, அது எனக்கு பண்ணணும்னு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ செஞ்சு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக. எனக்கு ஸ்டிச் பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக வரும், ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட ப்ளவுஸ், அதனால கண்டிப்பாக திரும்ப கொடுப்பாங்க. அது ஒரு வீடியோ பண்ணலாம். பட் இது அது எப்படி பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்க கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் அந்த பார்டர்ல பண்ணியிருந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அந்த டிசைனை ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். பட் நிறைய பேர் அதை பார்க்கல போல. ஸோ மறுபடியும் அதை கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வீடியோ. இதை நான் ஒரு ப்ளவுஸ்லையோ வேற எதுலையோ ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று 2-3 நாள் ஆயிடும். எனக்கே அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால சரி சின்னதாக ஒன்று ட்ரை பண்ணி காட்டிடுவோம். ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இன்னைக்கு இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் அவுட்லைன் ப்ளவுஸ். ஒரு அவுட்லைன் இந்த போட் நெக் மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது சென்டரில் அந்த ஸ்கொயர், நம்ம ஸ்கொயர் பார்த்தோம்ல அந்த ஸ்கொயர் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2-3 லைன் ஜரி போட போறேன். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு ஜரி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 லைன் ஜரி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஜரி போட்டுறோம். இப்போ இந்த ஸ்கொயர் சுற்றி ஜரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்து ஒரு சின்ன ஒரு 1/2 inch கேப் விட்டு இன்னொரு ஸ்கொயர் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு தான் நம்ம ஒர்க்கோட திக்னஸ் இருக்க போகுது. இதில் நம்ம ரேண்டமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன், ஸ்கொயர் சைஸில் ரொம்ப குட்டி. இது அங்கங்கே ஒட்ட போகிறோம் நம்ம. ஸோ எங்கே ஒட்டலான்றது ஜஸ்ட் ஒரு ரஃபாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஒன்று ஒரு இடத்துல அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று உள்ள ஒன்று வெளியே அந்த மாதிரி தள்ளி தள்ளி இருக்கணும். ஸோ ரேண்டமாக இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது க்ளூ போட்டு ஜஸ்ட் ஒட்டணும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டும் போது, எஸ்பெஷலி ஹோல்ஸ் இல்லாதது, அதாவது தைக்க முடியாத ஸ்டோன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் க்ளூ சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டும். ஸோ அதுவும் எல்லாமே ஒரே ஷேப்பாக, ஒரே டைரக்ஷன். இப்போ இது டைமண்ட் ஷேப்பில் ஒட்டியிருக்கேன்னா அடுத்தது இப்படி ஸ்கொயர் டைப்பில் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ரேண்டம் எஃபெக்டில் அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக இதை சுற்றி ஃபுல்லாக ஒட்டிடலாம். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் நேரம் காயட்டும். காயறதுக்கு முன்னாடி இடையில இங்கே மிச்ச கேப் இருக்கு இல்லையா, இதில் அங்கங்கே ஒரு ரவுண்ட் பீட், இது நம்பர் 3 ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன், டல் கோல்ட் கலரில். ஒரு பீடாக வச்சு அங்கங்கே நாட் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பீட் மட்டும் வச்சுட்டு நாட்டு. இது பண்ணுறதுக்கு நான் நார்மல் சேயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே ரேண்டமாக தள்ளி தள்ளி அங்கங்கே ஒன்று வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த பீட்ஸுக்கு ஸ்டோனு பீட்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். இதுக்கு இடையில இருக்கிற கேப்பில் கொஞ்சம் கட்டானா பீட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடாது. கட்டானா பீட்ஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும். அது ஒரு லைட்டாக ஒரு கிளிட்டர் எஃபெக்ட்டுக்காக தான். ஸோ கொஞ்சம் நார்மல் சைஸ், பெரிய சைஸ் கட்டானாவை எடுத்திருக்கேன் நான். அதுவும் இதே மாதிரி இப்போ நம்ம இந்த பீட் எப்படி அட்டாச் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒன்று அங்கங்கே ஒரு நாட் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி ஒரு தடவையும் இந்த நீடில் வச்சு நாட் போடுறதுலாம் சில பேருக்கு சிரமமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நார்மல் நீடில் த்ரெட் இருக்கு இல்லையா, அதிலே இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணிடலாம். ஸ்டோன் மட்டும் தான் ஒட்ட போகிறோம். இந்த பீடுமே நீங்கள் சும்மா கை ஊசி வச்சு அங்கங்கே அப்படி ஒரு தச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு நாட் போட தேவையில்லை இல்லையா. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்து போட போகிறதும் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கை ஊசியிலே கூட இது ஃபுல்லாகவே முடிக்கலாம். அந்த ப்ளவுஸை நல்லாவும் இருக்கும், கிராண்டாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் இருக்கிற அளவுக்கு நெருக்கம் வேண்டாம், நல்லாவே தள்ளி தள்ளியே இந்த கட்டானா பீட்ஸ் அங்கங்கே ஒன்று வச்சு. ஸோ குந்தன் ஸ்டோன்ஸ், அப்புறம் ரவுண்ட் பீட்ஸ், அப்புறம் கட்டானா பீட்ஸ் எல்லாமே வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற கேப்பில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம நேற்று பார்த்த அந்த டிசைனில் இருந்தால் அதே கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் 5x5 10 strands த்ரெட் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி த்ரெட் எப்படி கொடுக்கணுங்கிறதுலாம் வீடியோஸில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். 5x5 10 strands எடுத்திருக்கேன். அதை வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போது இந்த மாதிரி நீடில் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தடவை மேலே த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வந்துட்டு எங்கே எடுத்துருக்கோமோ அதுக்கு பக்கத்திலே திரும்ப நீடல் உள்ளே போட்டுருங்க. ஸோ நாட் விழுந்துடும். இது கடைசி எண்டு வரைக்கும் இதை இப்படி பிடிச்சிருக்கிறத விட்டுறாதீங்க. அப்போ தான் சிக்கு இல்லாமல் வரும் நமக்கு. ஸோ இப்போ இந்த 5x5 10 strandsங்கிறது ஒரு மீடியமான ஒரு நாட்டுக்கான சைஸ். இதுவே கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா ஜாஸ்தி ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த நாட்ஸ் நான் ரொம்ப நெருக்கி அடைச்சும் போட போகிறது இல்லை, கொஞ்சம் கேப் விட்டு தான். அப்போ தான் அந்த ஒரு லுக் இருக்கும். நல்லா ரொம்ப அடைச்சி போட்டோனாலும் அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அங்கங்கே ஒரு நாட்டு. ஸோ இப்போ நாட் போடுறது நமக்கு எப்படி ரேண்டமாக தான் வரும், அரேஞ்ச்மெண்ட்டில் வராது.
இந்த மாதிரி இந்த நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பீட் ஒர்க் ஃபுல்லாக எல்லாமே முடிச்சாச்சு. இந்த பீட் ஒர்க் இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. நடுவில் இப்போ வந்து லைன்ஸ் போட போகிறோம். அதுக்கு வந்து நான் நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்ப மெலிசான நீடில் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த நீடில் பீடிங் நீடில்னு சொல்லுவாங்க, ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த நீடிலில் நான் நார்மல் ஸ்விங் த்ரெட்டை கொடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல த்ரெட் வந்து வெளியே எடுத்துக்கலாம். அதாவது நம்ம 3 லைன் சரி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் லாஸ்ட் லைன் இல்லைன்னா மிடில் லைன் அந்த இடத்துலேருந்து த்ரெட் வெளியே எடுத்துட்டு கட்டான பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு தட்டில் இல்லை ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நீடில் வந்து இந்த மாதிரி இப்படி உள்ள விட்டிங்க அப்படின்னா இதில் நீடில் வந்து அந்த பீட்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஒன்றா இருக்க லேட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், அப்போனா தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ எடுக்க முடியுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி பண்ண நிறைய பீட்ஸ் கொடுத்துடும். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக தள்ளி விட்டுடலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரைக்கும் ஏற்றணும். ஸோ அந்த அளவுக்கு பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த லென்த் வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து இங்கே வரைக்கும் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராவாக 2 பீடு இருக்குது. ஸோ அந்த 2 பீடு மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக தொங்குற மாதிரி வேணும் அப்படின்னா பீட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பட் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வேணும். ஸோ அதனால் எத்தனை பீட்ஸ் ரிமூவ் பண்ணுமோ அத்தனை ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நேராக இந்த இடத்துல நீடில் உள்ள போட்டுருங்க. இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே கிடையாது, இந்த சரிக்குள்ளே கிடையாது, இது சரி மேலே இந்த சைடில் பண்ணணும். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே வந்து கட் பண்ணணும் இல்லையா, அதனால் மேலே பண்ணணும். அடுத்து நீடில் வந்து கீழே எடுத்துடலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக லைன் வந்துடுச்சு. அடுத்தது மறுபடியும் இதுக்கு பக்கத்துலேயும் நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இன்னும் க்ளோஸாக வேணும்னா இன்னும் பக்கத்தில் பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். மறுபடியும் அதே மாதிரி பீட்ஸ் கொடுத்துக்கலாம். போட்டு இப்போ இங்கேருந்து எடுத்தாலே அந்த மாதிரி இந்த எண்டில் கொண்டு போய் விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு 2 லைன் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த கட்டான பீட்ஸ் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ரொம்ப ஸ்ட்ரைட்டாக, அதாவது இதே சைஸுக்கு மட்டும் வர மாதிரி தான் அட்டாச் பண்ணியிருக்கோம், லாங்காக இல்லாத மாதிரி. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பீட்ஸோட கவுண்ட்டை வந்து கூட்டி வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் கேப் வந்து கட் பண்ண போகிறோம். அது எப்படி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். பட் இது மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, நைஸ். ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ரேமோட பேக் சைடு எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து இங்கே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். சரிக்குள்ளே இந்த கட்டத்துக்குள்ளே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணலாம். இதுவே வந்து நீங்கள் இந்த சைட்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், இந்த சரி மேலேயும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேஃப்டி தானே, நம்ம ஆல்ரெடி த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும் உங்களுக்காக ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி இது பண்ணி விட்டுருங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போனா சீக்கிரம் காயும், நமக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம போட்டு க்ளூ ஃபுல்லாக நல்லா காஞ்சிச்சு. நான் வந்து ஃப்ரண்ட் சைட் திருப்பிக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது பின்னாடி இருந்து கட் பண்ணோம் அப்படின்னா இந்த த்ரெட்ஸை கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட் இங்கே வந்து எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை இல்லையா. ஸோ அதனால் இங்கே ஒரு சின்ன ஸ்லிப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து கட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா சைட்ஸும் கட் பண்ணுங்க. அண்ட் இந்த சைட் கட் பண்ணும்போது இது வந்து நமக்கு இங்கே எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை. ஸோ இதை விலக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த சரியை ஒட்டி கட் பண்ணணும், சரியா. ஆனால் வந்து இந்த சைட் பண்ணும்போது இது ஃபுல்லாக நமக்கு பீட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ சிசர் உள்ளே கொண்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ வந்து பேக் சைடில் திருப்பிக்கிட்டு கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த அட்டாச் பண்ண சைடை ஃபஸ்ட் கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு ஸ்லிப் போட்டுட்டேன். நடுவில் ஒரு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 துணி இப்படி ஓப்பன் ஆகிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல கட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி இந்த சரியை ஒட்டியே அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும். தெரியுதா? இது பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்க. ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இந்த கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. நம்ம இந்த ஸ்க்ரீன்லாம் தொங்க விடுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்க்ரீன்னு சொல்லக்கூடாது, நம்ம எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு பார்த்தோன்னே அது மாதிரி தான் தோணுது. பீட்டட் ஸ்க்ரீன்லாம் தொங்கும்ல அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. க்யூட்டாகவும் இருக்குது. இதை ப்ளவுஸ் கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன், பயப்படாதீங்க. அண்ட் இதை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இந்த சின்ன மினியேச்சரில் ட்ரை பண்ணோம். அழகாக வந்திருக்கு. அண்ட் ஸ்டிச்சிங் பார்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். ஏன்னா வந்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னாடி வந்து
இந்த இடத்துல வந்து அவங்க லைனிங் எல்லாம் ஃபுல்லா கொடுத்து திருப்பிட்டு இங்க மட்டும் லைனிங்கை மட்டும் கட் பண்ணிட்டு மடிச்சு ஹெம்மிங் பண்ணணும், கையில ஹெம்மிங் பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து இந்த டிசைன் கரெக்டா வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்களால மிஷின்ல தைக்க முடியாது. டெய்லர்ஸால வந்து இங்க நம்ம பீட் ஒர்க்லாம் பண்ணிருக்கோம், இது மேல வந்து அவங்களால மிஷின்ல தைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல லைனிங்கை கட் பண்ணிட்டு கையில மடிச்சு அப்படியே ஹெம்மிங் பண்ணிக்கணும். ஸோ டெய்லரிங் நல்லா பண்ணுறவங்கன்னா இப்போ நான் சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா எங்கள் வந்து டெய்லர் எப்படி தைக்கிறாங்கன்றது அதை போய் நல்ல வீடியோ பண்ணவே முடியாது. நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ண முடியல எங்களால். பட் ஸ்டிச்டு ப்ளவுஸை காட்டுறேன், அதில் நீங்கள் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது உடனே வராது, இன்னும் 2-3 நாள் ஆகும். ஏன்னா அவங்க பொறுமையாக தான் தைப்பாங்க. தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்கி காட்டுறேன் நான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பீட்ஸ்ல அடுத்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த பீட்ஸ்ல இருந்து நம்ம கட்டானா மட்டும் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, வேற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. கட்டானாக்கு நடுவில் கொஞ்சம் பேர்ல் பீட்ஸ், இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு அந்த மாதிரிலாம் மாற்றி ட்ரை பண்ணலாம். கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.